ஆக்சிஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். யங்கஸ்ட் அப்படிங்கும்போது அவருக்கு ஏஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து சாருக்கு ஒரு 25, 26 தான் ஏஜ் அப்படின்னா, இந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த வயசுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸுக கூட சேர்ந்து வெளியில போவாங்க, மூவிஸ்க்கு போவாங்க. அது போக நெறைய ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறதையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இலக்கு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, இருக்கும். பட் அந்த இலக்குக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த விட, இப்போ இந்த வீடியோல பார்த்த மாரி அந்த கவன சிதறல்கள் அப்படிங்கிறது இந்த ஏஜ் குரூப்புக்கு அதிகமா வந்து வரும். பட் அப்படி எவ்ளோ கவனச்சிதறல்கள் வந்தாலும், அது எல்லாமே ஒரு ஓரமா வச்சுட்டு, என்னுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத நோக்கி மட்டுமே அவருடைய பயணம் இருந்ததுனால தான், இந்த வயசுல இதுவரைக்கும் யாருமே பீட் பண்ணாத யங்கஸ்ட் விபி அப்படிங்கிற ஒரு பேரோட வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ எங்க எல்லாரையுமே கைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதர் அப்படின்னும் சொல்லுவேன். நாலேட்ஜ் வந்து அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான நாலேட்ஜ் நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிய பத்தியும், அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள பத்தியுமே சார் கிட்ட பேசுறோம் அப்படின்னா, அவ்ளோ ஒரு நாலேட்ஜா வந்து நமக்கு குடுப்பாங்க. சோ நெறைய அச்சீவ்மென்ட் பண்ணி அவருக்கு கீழ நெறைய சிஇடிஸ வச்சு அழகா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியுடைய ஆர்சிடி ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் சூர்யா சார தான் வந்து இந்த இடத்துல நான் இன்னைக்கு வெல்கம் பண்ண போறேன். சோ சார் கிட்ட வந்து நம்ம செஷன எந்த அளவுக்கு சீக்கிரமா ஹேண்ட் ஓவர் பண்றோமோ, அந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, சார் கிட்ட வந்து நான் இப்பவே செஷன வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன். எஸ் சூர்யா சார், வார்ம் வெல்கம் சார். நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா மேம்? கிளியரா இருக்குங்க சார். தேங்க்யூ மேடம். வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னைக்கான மார்னிங் செக்ஷனில் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏப்ரல் 3ஆம் தேதி ஃப்ரைடே அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்ஷனும் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு என்னோட விஷஸ் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுனிதா மேம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஒரு முயல் அதோட டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேரட்டை கொடுத்து அதோட குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஒரு வீடியோ அது. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நானுமே இன்னைக்கு ஒரு 2-3 விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மேடம் சொன்ன மாதிரி என்னோட நேம் சூர்யா. ஆக்சஸில் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன டைமர் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொர்க்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நெட்ஒர்க் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வேற வழி தெரில. இவ்வளவுதான் விஷயம். வழி தெரியுது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க குயிக்கா வந்து பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான சூழல் தெரியல. இப்ப எனக்கு வந்து ட்ரீம் இன்கம் ரூபி ட்ரீம் இன்கம் இந்த 1,00,000 ரூபாய் எது எதுலெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்றது 2019 எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. ஆனா ஆக்சஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணாக்க 1,00,000 ரூபாய் எடுக்க முடியும், என்னென்ன பிசினஸ்ல பண்ண முடியும் அப்படின்னு நான் இதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 பிசினஸ் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஃபுல் டார்கெட் அந்த 5 தான். அந்த 5 பிசினஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 பேர் ரெடி பண்ணி போட்டு விட்டுட்டு நான் ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். இதுதான் ஒரே ட்ரீம். இப்போ ஹரிபிரகாஷ் சார் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆக்சிஸ்ல சம்பாரிச்சாரு, ஒரு சலூன் கடை வச்சாரு. அந்த சலூன் மூலியமா மாசம் 60,000 ரூபாய் வருது. அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நபரை போட்டுட்டாரு. அது இல்லாம அந்த கடையை வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை செய்யறதுக்கு ஆளை போட்டாரு. அவர் அந்த கடைக்கு போயிட்டு ஹேர் கட் பண்றதுக்கு மட்டும் போறாரு. ஆக்சுவலா அது அவரோட கடை தான். அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கும் வீட்டுக்கு ஆள் வந்துடுறாங்க. எவ்வளவு கணக்கு போயிருக்கு எல்லாமே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க சாத்தியம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் எப்படி நம்புறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்காங்களா அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சலூன் கடை விற்கிறதுக்கு, மாசம் 60,000 ப்ராஃபிட். ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப்ராசஸா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த மெத்தட்ல நான் 1,00,000 ரூபாய் ஒரு பிசினஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அந்த மாதிரி நான் இப்போ ஒரு 5 பிசினஸ் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாக்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 50 லட்ச ரூபாய் கிட்ட எனக்கு தேவைப்படும். ஒரு 5 பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நபர்கள் போட்டு டிராவல் பண்ணணும் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். இதுக்கான அடையறதுக்கான இயர் வந்து பாத்தீங்கன்னா 2030 அப்படின்னு நான் ஒன்று வச்சிருக்கேன். 2030க்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சஸ் பண்ணுவேனானே எனக்கு தெரியல. காரணம் என்னன்னாக்க அதுதான் என் ட்ரீமே. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24x7 ஃபேமிலி கூடயே ட்ராவல் பண்ணணும், ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலியை கூட்டிட்டு நிறைய இடத்துக்கு யோசிச்சா டக்குன்னு அந்த இடத்துக்கு போகணும். இப்படிலாம் நிறைய ட்ரீம் இருக்கும். ஆக்சுவலாக ஹியூமனோட பர்பஸே அதுதான்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா பணம்னு ஒன்று கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஹியூமன்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழுவாங்க. அதே தான் இப்போ என் ட்ரீமும், வாழணும் அவ்வளவுதான். வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு 60 வயசு வரைக்கும் தான் ஓடிட்டு இருக்க கூடாது. வாழணும் லைஃபை. அப்போ அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் எது, ஃபர்ஸ்ட் அதை சிந்திக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதில் சம்பாரிச்சு அதர் பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு ஆளை போட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான். இன்னைக்கு ஹரிபிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் வராரு. ஜிஆர் விஜயன் வந்து ஒரு மாதத்துக்கு 4 டேஸ் 5 டேஸ் வராரு. எனக்கு தெரிஞ்சு 2019 எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் முழுக்க ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஃபீஸில் இருப்பாங்க. உடம்பு முடியலனா மட்டும்தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. மீதி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, எம்டி சாரும் சிஓ சாரும். ஆனால் கம்பெனி ஆரம்பித்த 2வது வருஷத்துலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் பக்கம் வரதில்லை. ஏதாவது வேலை அப்படின்னா மட்டும்தான் வருவாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்களோட அந்த சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு. அதை பில்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே என்ன வேலை இருக்குது? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஃபோக்கஸ். அப்போ இவ்வளோ ஏகப்பட்ட மீட்டிங் ஒரு டீம்லையும் நடத்துறாங்க. நிறைய மீட்டிங் போகுது. இப்போ நான் பேசின விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் பேசியிருப்பாங்க. நம்ம எம்டி சாரோட கேரக்டராக இருக்கட்டும், அங்கே உங்களோட சிஇடிஸோடைய பிஹேவியராக இருக்கட்டும், உங்கள் விபிஸோட பிஹேவியர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இதையே நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் மைண்டில் அந்த நேரத்தில் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நான் சொல்கிற நபருக்கு புரிய மாட்டுது. ஸோ இந்த ஒரு கோட் பாருங்க, நோ ஒன் கெட் இட். எனக்கு புரியுது எல்லாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் பண்ணணும். இப்போ என்னோட ட்ரீம் அப்படின்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. நான் வந்து வாழ்நாள் முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் படித்தேன். வேற சூழல் அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் மாட்டுச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே ஆல்ரெடி நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போமே. அப்படி இறங்கின ஒன்று தான் இதுவுமே. இதுக்காகவே படிச்சுட்டு இதுக்காகவேலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாருமே. நமக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அதில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதுல பெட்டரா ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சில பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசு புதுசா வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய வியூஸ் போச்சுனாக்க நிறைய காசு வரும். அதுல வந்து ஃபுல் ஃபோக்கஸா இருப்பாங்க. சில நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்றதுல வந்து செம ஃபோக்கஸா இருப்பாங்க. ஒரு 10 ஃபிளாட் இந்த மாசம் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் நாலேஜ் இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி கொண்டு போலாம் அப்படின்றத யார் சிந்திப்பானா, அந்த பிசினஸ் மேன் தான் சிந்திப்பான். பிசினஸ் மேன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போலான்றது யோசிப்பான். வேலை செய்யறவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வருவாரு, ஒர்க் பண்ணுவார், போயிட்டே இருப்பாரு. பிசினஸ் மேன் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜை பத்தி யோசிப்பான். அப்போ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டத்தை ரெடி பண்ற பிசினஸ் மேனா இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷமா ஃபீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நான் சொல்றது யாரும் காது கொடுத்து கேட்க மாட்றாங்க. நான் சொல்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கவே மாட்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனா அந்த விஷயத்த எப்படி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு நான் போதும் போதும்ன்னு ஆயிடுறேன். நான் சொல்றது ஆக்சிஸ் இந்தியா மட்டும் கிடையாது. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கலாம். ஆனா அத நீங்க கன்வே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ரெடியா இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? ஏன் அது நடந்திருக்குன்னு? என்ன ரீசனா இருக்கும்? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தே ஆர் நாட் சப்போஸ்டு டு. இட்ஸ் யுவர் விஷன். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா? எனக்கு வந்து ஒரு 5 பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்பதான் எனக்கு உருவாயிருக்கு. அது எப்படி பண்ணணும்? அந்த பிசினஸ்ல எப்படி 1 லாக் ரூபி ரீச் பண்ணணும்? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஓகே. ஆனா இவ்ளோ ப்ராஃபிட் வர வைக்கணும், இவ்ளோ இன்கம் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கான ஒரு பிராக்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அது ரிலேட்டடா ஃபாலோ பண்ணணும். ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர் ரூ. 20,00,000 கையில இருக்கு. ஓகே. நானும் சலூன் கடை ஆரம்பிக்கிறேன். அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது. எனக்கு சலூன் கடைலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,00,000 ரெடி பண்றேன்னா, இப்ப அடுத்த ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாக்க, அப்படியே எடுத்தோனே ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கு வந்து அது ஒரு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு 50,000த்துல கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு மாசத்துக்கு ப்ராஃபிட். அப்ப என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாக்க கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்ப அதுக்கு ரிலேட்டடான வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய விஷயத்த யோசிக்கணும். அந்த ப்ராசஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னுடைய 21வது வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும் இந்த 10 வருஷம் என் ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, பக்காவா
ஒரு ஸ்டேபிளா கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருந்தேன். இந்த 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிடணும். 31வது வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இந்த உலகத்தை இந்த 10 வருஷம் இந்த உலகத்தை பயங்கரமா சுத்தணும். அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பிசினஸ்ல இருந்துட்டு இருந்தேனாக்கா செட் ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் ஐடி போட்டு ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அண்ணா சொன்னாரு நான் செஞ்சேன். அக்கா வந்து ஒரு பிளான் கொடுத்தாங்க. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே எடுத்தேன். நிறைய பேர் இப்படி ஜாயின் பண்றாங்க. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இருந்து தான் பார்ப்போமே, ஒரு 6 மாசம் இருந்து தான் பார்ப்போமே, ஒரு என்ட்ரி ஆகும்போது எக்ஸிட் டேட்டோட என்ட்ரி ஆகுறது. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு குறுகிய மனநிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய சக்சஸ்லாம் பண்ண முடியாது. அங்கேயே நான் ஃபில்டர் பண்றேன். நீங்க என்ன மைண்ட் செட்லங்க நீங்க இறங்குனீங்க அப்படி கேட்கும்போது அவங்க ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அங்கேயே நான் ஃபில்டர் பண்றேன். ரைட் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவுதான் ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஆயிடும். விஷயம் என்னன்னா உங்களோட விஷன் என்ன, அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூரேஷன் எது வரைக்கும் கொண்டு போக போறீங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, என்னோட 21வது வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும் என் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேக்கப் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சுத்திக்கலாம். இப்ப மேடம் சொன்னாங்க பாருங்க, இந்த ஏஜ்ல தான் என்ஜாய் பண்றதுக்கான ஏஜ், இந்த ஏஜ் தான் சம்பாதிக்கிறதுக்கான ஏஜ். இந்த 10 வருஷம் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஸ்பெண்ட் பண்றதுனால எதுவுமே வேஸ்ட் ஆக போறது கிடையாது. ஒரு 10 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டெவலப்மெண்ட் மட்டுமே, என் ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணும். அடுத்த 10 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டுமே செலவு பண்ணும். 41 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இப்போ என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 வயசு ஆகுது. எனக்கு 41 வயசு ஆகும்போது என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா 18, 19 வயசு கிட்ட ஆகும். அந்த ஏஜ்ல அவளும் படிச்சு முடிப்பா. அந்த நேரத்துல போயிட்டு ஒரு அப்பாவா நான் போயிட்டு வெளியில போயிட்டு ரொம்பலாம் சுத்திட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெரிய பொண்ணா இருப்பா. அந்த நேரத்துல அப்ப டிராவல் பண்ணணும். அவங்களோட தான் இருக்கணும். இன்னொரு 4, 5 வருஷம் கழிச்சு அப்புறமேட்டுக்கு என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப 41 வயசுல இருந்து 50 வயசுன்றது அந்த 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற பொறுப்புகள்லாம் இருக்கு. அப்பா மாதிரி வாழணும், அப்பா மாதிரி வந்து ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என் பொண்ணுக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த நேரத்துல 41 டு 50 ஏஜ் அந்த 10 வருஷத்துல என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சுத்த முடியாது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ண சிஸ்டத்தை டபுள் ஆக்குறதுக்கு ட்ரிபிள் ஆக்குறதுக்கான வேலையை பார்க்கணும். அது அந்த ஏஜுக்கானது. அப்புறம் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 61வது வயசுல இருந்து 70வது வயசு வரைக்கும் அப்புறமேட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடை சுத்துறது இப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இந்த நேரத்துல இதை தான் பண்ணணும்னாக்கா அதை தான் பண்ணணும். அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னாக்கா அதை அடையறதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சில தடங்கள் இருக்கு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஏன் இந்த மிஸ்டேக் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் அதை தான் அதிகமா சிந்திக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா சிந்திக்காம நான் சொல்றது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் சொல்றது கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எனக்கு அது புரியுதா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புரியுது. நான் நிறைய மீட்டிங்ல சொல்றேன், கெஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்க, எனக்கு புரியுது சார், என் கெஸ்ட்டுக்கு புரிய மாட்டேது. எனக்கு புரியுது பிரதர், என் கெஸ்ட்டுக்கு புரிய மாட்டேது. எனக்கு புரியுது, நான் இந்த விஷயம் சொல்ல எந்த விஷயம் வந்தாலும் நான் சொல்றது காது கொடுத்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முதல் காரணம் என்னன்னாக்கா இத்தனை வருஷம் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த பர்சன் இப்படிதான், இந்த பர்சன் இவ்வளவுதான், இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் அப்படின்ற கண்ணோட்டத்தோட தான் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா அவங்க அந்த பார்வையில தான் என்னை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நான் திடீர்னு போயிட்டு ஒரு ஒரு சூப்பரான ஒரு லீப் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க கேஷுவலா நான் எப்பவும் போல பேசிட்டு இருக்க மாதிரியான விஷயம் மாதிரி இதை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் ரீசன். வேற ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன் நான் சொல்லக்கூடிய விஷயத்த பெருசா யாரும் யோசிக்க மாட்டாங்கன்னா காரணம் இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் கேஷுவலா பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூபிளே இல்லாத மாதிரி ஒரு நார்மலா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அதை அந்த மாதிரி நான் வேல்யூபிளான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போதும் இதையுமே ஒரு நார்மலான ஒரு வார்த்தையை எடுத்துட்டு கடந்துட்டு போயிடுறாங்க. அப்ப என் வார்த்தை வேல்யூபிளா மாறணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைதியாகணும். ஏன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்காங்க, ஒரு ஒரு சைலண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு திடீர்னு சில பேர் கோவப்படுவாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திட்டிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணும்போது கூட அமைதியாகணும். என்னடா இவ்வளவு கத்திட்டு இருக்கிறேன், இவன் என்னடா இவ்வளவு பொறுமையா இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்தை தான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் கூட கிரியேட் பண்ணணும். அப்பதான் நீங்க அதுக்கு அப்புறமேட்டு பேசக்கூடிய வார்த்தைக்கு கூட மதிப்பு இருக்கும். இல்லைன்னா வாக்குவாதமா மாறும் அந்த இடம். ஓ இந்த விஷயத்துக்கே இவ்வளவு இருக்கு அப்படின்னும் போது நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நிதானம் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு நிதானம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்காது. சடனா ஆன் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிசிஷன், நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னாக்க அந்த டிசிஷனுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பேன்.
எந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதை முடிச்சுடணும், எந்த மாசம் வந்து இதை பண்ணணும், எப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு ஒரு பிளானே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 6 மந்த்துக்கு மேல போட்டுட்டு கிடப்போம். நினைச்சோன்னே எதுவுமே பண்ற மாட்டேன். ஒரு ஃபோன் வாங்கணும்னாலும் எல்லாமே அவ்வளோ டைம் எடுத்து பண்ணணும். ஒரு ஒரு விஷயத்துக்கும். ஏன்னா, அது ரொம்ப பெஸ்ட்டா வந்து நம்ம கையில கிடைக்கும். நெனச்ச உடனே ஒரு விஷயத்த பண்றதுக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு நிதானம் குடுத்து பண்றதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பிசினஸும். இது உள்ள வந்துட்டோம் அப்டின்னோனே, இங்க வந்து நெறைய லீடர்ஸ் பேசுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நியூவா ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கும். அந்த நியூவா ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ட்ட கேட்கிறாரு. பிரதர் இதெல்லாம் கம்பெனி ஈஸியா பண்ண முடியுமா பிசினஸ்? இப்ப நான் சொல்றேன், ப்ரோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல ப்ரோ. பிசினஸ்ன்றது ஒரு ஒரு சப்ப மேட்டர் ப்ரோ. இதெல்லாம் வந்து நீங்க நெனச்சதெல்லாம் அடையறதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக்ஸிஸ் இந்தியா மட்டும் தான் ப்ரோ. அவ்ளோ ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மே ஆக்ஸிஸ் இந்தியா மட்டும் தான் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாய் வார்த்தையா நான் சொல்லிறலாம். இந்த வார்த்தையே எனக்கு ஈஸியா மாறுறதுக்கு நான் வந்து பேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளோ பேக் ஒர்க் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு அது ஈஸி. ஆனா நியூவா வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு இத நான் வந்து கேஷுவலா சொல்லலாம். ஆனா அவருக்கு எப்படி இருக்கும் அது? நான் ஒரு கெஸ்ட்ட பேசினா வரமாட்றான். நான் அங்க போனா எடுக்க மாட்றாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாங்க. என் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்றாங்க. இது இது எல்லாமே இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அவரு அவரு இந்த பிசினஸ்க்கே புதுசான ஒரு நபர். இந்த பிசினஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா, புரியாத ஒரு பெர்சன். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம் எடுக்கும். அப்ப முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எத கத்துக் குடுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு தனி மனிதன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இத்தன நாளா எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோன்றத ஃபர்ஸ்ட் கத்துக் குடுக்கும். நம்ம சொல்ற பேச்ச ஃபர்ஸ்ட் காது குடுத்து கேட்கறதுக்கான ஒரு சர்க்கிள ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் அத காமிச்சு குடுக்கும். 2வது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க சொல்றக்கூடிய விஷயத்த கேட்டு உங்கள நம்பி ஐடி போடக்கூடிய நபர்கள் எத்தன பேரு? ஒரு ரூ. 3500 கூட நான் ஒர்த் இல்லையா? என்ன நம்பி ஒரு ரூ. 3500 கூட காசு குடுக்கறதுக்கு எத்தன பேர் இருக்கிறாங்க? அப்படின்ற நபர்கள ஃபர்ஸ்ட் காமிச்சு குடுக்கும். ஓகே பிசினஸ் பண்றோம், பண்ணல. என் ஃப்ரெண்ட் இவன் என்ன நம்பி கேட்டிருக்கான். ஒரு ரூ. 3500 தானே, போனா போதும்னா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, வந்து என்ட்ட பேசியிருக்கான். இதுக்காக ஒரு ஐடி போடுறேன். அதுதான் ஒரு ரொம்ப குளோஸான ஒரு ஒரு பெர்சன் அப்படின்றது யாரு அப்படின்றத நெட்வொர்க் மார்க்கெட்டிங் காட்டிக் குடுக்கும். அடுத்து நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றத உணர்த்தும். இது எல்லாத்தையுமே இதுக்கு மட்டுமே ஒரு 1 மந்த் பீரியட் தேவைப்படும். அந்த 1 மந்த்துக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா, சுடு தண்ணீல கால விட்ட மாரி வந்து பாத்தீங்கன்னாக்கா குதிக்கிறது. அது இது என் ஒரே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 50,000 நான் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் நெறைய மீட்டிங்ல ஷேர் பண்ணுவேன். ஒருத்தர் உள்ளார வந்தாருங்க. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா, வார 60,000 தொட்டுட்டாரு. அவரெல்லாம் டேஞ்சர்ன்னு அர்த்தம். உள்ள இப்ப இந்த மாசம் ஜாயின் பண்றாரு. அடுத்த மாசமே வார 60,000. ஒரு நபர் 8 மாசமா டிராவல் பண்றாரு. 8 மாசம் கழிச்சு வார 60,000 வாங்குறாரு. இப்ப இது 2த்துல யார் பவர்ஃபுல்லான நபரா இருப்பாங்கன்னு உங்களுக்கே புரியும். 8 மாசமா வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லனாலும் ஒரு நபர் நின்னு இருக்காரு இல்லைங்களா? அவருக்கு மட்டும் தான் 8 மாசம் கழிச்சு 60,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்க, அத எப்படி காப்பாத்தணும்னு தெரியும். மேபி மறுபடியும் அது டவுன் ஆனா கூட, அத மறுபடியும் எப்படி பீக்ல கொண்டு வரணும்னு அவருக்கு புரியும். அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? எங்க இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரியும். இங்க சடனா எடுத்தோனே சக்சஸ் பாக்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒன்லி அச்சீவ்மென்ட் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அந்த அச்சீவ்மென்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்கள நான் நெறைய பேர பார்த்திருக்கேன். இந்த நாட் ஒன்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், நெறைய இடத்துல அத நான் வாட்ச் பண்றேங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சேருது அப்படின்னா, அது தனித்துவமானது. எனக்கு ஏன் இந்த சிந்தனை வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த ஐடியா வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த நேரத்துல இது தோணணும்? அப்படின்னா, அது வந்து உங்கள வந்து சேருது. ஒன்ஸ் இது வந்து நீங்க டச் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ அதுதான் திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. "கூற்றம் குதித்தாலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு" அப்படின்னு. எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும் தாங்கி உங்களோட குறிக்கோள் எது? நான் வந்து இதுதான் அடைய போறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெர்சன் மட்டும் தான் சாவ கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வாழ்ந்துருவான். இது வந்து ஒரு பெரிய விஷயம். எவ்ளோ பெரிய ஸ்ட்ரகிள் வேணா வரட்டும். என்ன மாதிரியான சூழ்நிலை வேணா வரட்டும். நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுதான் என் கோல். இதுதான் என் டார்கெட். இப்போ என்னோட ட்ரீம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத அடைஞ்சே தீரணும். அது வந்து பாத்தீங்கன்னாக்க என் ஒய்ஃப் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அத அவளே சொன்னா கூட நான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டாப் பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னாக்க, அது அந்த சிந்தனை ஏன் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு? அது எனக்கு வேணுமா? வேணாமா? ஃபர்ஸ்ட் அத யோசிக்கணும். வேணும்னு தோணிடுச்சா, உயிர குடுத்தாவது வந்து பாத்தீங்கன்னா, அத அத வாழ்க்கை அடையறதுக்காக அதுக்காக வொர்க் பண்ணணும். அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். ஆக்சஸே இல்லன்னா கூட, இன்னும் மத்த ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் அடைஞ்சிருவேன். இப்ப எனக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. உங்க ட்ரீமுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸ் எதுன்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அது எல்லாராலயும் பண்ண முடியுமா? அடுத்த ஒரு கேள்வி. எல்லாராலயும் பண்ற முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க உருவாகுது. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு 2 பில்டிங் இருக்கு.
ஒரு ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளேவுட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 2 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு ஒரு ஏ அப்படின்ற ஒரு வீடு இருக்கு, பின்ற ஒரு வீடு இருக்கு. ஏ வீட்டு மாடியில இருந்து பி வீட்டு மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளேவுட் வந்து பாத்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு பிளேவுட் போட்டிருக்காங்க. அந்த பிளேவுட்ல இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன்கிட்ட நான் சொல்றேன், டேய் இந்த பிளேவுட் மேல அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே அந்த பக்கத்து வீட்டுல போயிட்டு அப்படியே இறங்கண்டா அப்படின்னு சொல்றேன். இப்போ அவன் என்ன பார்த்து என்ன கேட்பான்? நீ பைத்தியமாடா நீனு? இந்த பிளேவுட்ல போய் இறங்க சொல்ற? ஒருவேளை கீழே விழுந்தேன் அப்படின்னாக்க எங்க விழுந்து ஆகணும்? 2 வீட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு கார்ட்போர்டு ஒரு பிளேவுட் மட்டும் தான் போட்டிருக்கு. ஒரு மரத்தால செஞ்ச ஒரு பிளேவுட் இருக்கு. 2 மாடியிலயும் போட்டிருக்காங்க. அது மேல நடந்து போகணும். தப்பி தவறி கீழே விழுந்தா என்ன ஆகும்? கீழே விழுவ வேண்டியதான். இப்போ அததான் அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட ஷேர் பண்ணுவான். டேய் இந்த பிளேவுட்ல நடந்து இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு தாவு பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் என்ன சொல்லுவான்? இல்லடா என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? கீழே விழுந்தா என்னடா வருது? இதுக்காக போயிட்டு நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? அப்படிதான் கேட்பான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கே யோசிப்பான். கொஞ்சம் இப்ப மாத்தி யோசிச்சு பார்ப்போமே. டேய் இந்த பிளேவுட் மேல தெரியாம வந்து பாத்தீங்கன்னாக்கா உன் குழந்தை அப்படியே ஏறி அந்தாண்ட மாடிக்கு போயிடுச்சுடா. இப்போ சடனா நீ அந்தாண்ட பக்கம் போயே ஆகணும். இப்போ இந்த பிளேவுட் மேல நீ ஏறி போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பிளேவுட் மேல ஏஞ்சி கிராஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஐடியாவே கிடையாது. ஆனா 2வது தடவை வந்து பாத்தீங்கன்னாக்க அது மேல போயிட்டு குழந்தைய தூக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடியா ஆனாங்க? இப்போ ஒரு வீடு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா, ப்ரோ நீங்க உள்ளார போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. யோ நீ என்ன லூசாயா நீனு? உள்ளார எப்படியா போறது நானு? எரிஞ்சிட்டு இருக்க வீட்ல போய் உள்ள போ சொல்றேன். என்ன சாவ சொல்றேன்னு கேட்பாங்க. இப்போ உள்ளார வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெர்சனோட அம்மா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? யாரும் சொல்ல தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா எரியிற நெருப்பா இருந்தாலும் உள்ள குதிச்சு போவாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா, ஏன் அவங்க இந்த வேலைய செஞ்சாங்க? ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாவ சொன்னோம். நான் ஏன்டா தாவணும்னு கேட்டவன், அந்த பில்டிங் மேல ஒரு குழந்தை போயிடுச்சு அப்படின்னோனே, அது அவன் குழந்தை அப்படின்னோனே, டக்குன்னு என்ன பண்றான்? அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காம இறங்குறான். எரியிற வீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, உள்ள போறதுக்கு பயந்த நபர், உள்ளார தன்னோட அம்மா மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, உள்ளார வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு பண்ணுவாரு. ஒண்ணு அ ஏதாவது மேல போத்திட்டு போவாங்க. இல்லனாக்கா மேல தண்ணி ஊத்திட்டு, ஏதாவது ஒரு 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 முயற்சி என்ன பண்ணுவாங்க? உள்ள போய் டக்குன்னு காப்பாத்தணும்னு எடுப்பாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா, அந்த இடத்துல ஏன் ஏன் நடந்தது? அதுதான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, "சாவையும் வென்று உயிரோட வாழ்வான்" அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான். என்னடா சாவையும் வென்று உயிரோட வாழ்வான்னா என்ன அர்த்தம்? ஒரு சாவறதுக்கான ஒரு சூழல் வந்தும், அதுல கூட ஒருத்தன் தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் அந்த இடத்துல வாழ்ந்துருவான். ஒரு பிளேவுட் இருக்கு. அதுல மேல போனா கீழ விழுந்தா தவறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா, போயே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவன் உயிரோட தான் இருப்பான். ஒரு எரியிற நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா, தனக்கு தேவையான ஒரு நபர் உள்ள இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த ரிஸ்க் கண்ணு முன்னாடி தெரியாது. அந்த இடத்த எப்படியாவது அச்சீவ் பண்ணணும். எனக்கு எங்க அம்மா உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும். அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். இடையில இருக்கக்கூடிய நெருப்பு இடைஞ்சலா இருக்காது. அந்த மாரி அதுக்கு ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்களா? அந்த ஒய் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், நீங்க ஏன் ஆக்சஸ் எடுத்தீங்க அப்படின்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காவே இருக்க முடியும். நான் ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும்? ஏன்? அந்த அந்த ஏன் அப்படின்றது ஏன் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்ல அப்படின்னாக்க பிசினஸ் பண்ண மாட்டாங்க. வெறுமனே பேச்சுக்கு வேணா ஐடின்னு போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஒரு பேர்ல டிராவல் பண்ணிக்கலாம். அந்த ஒய் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ஏன் இத எடுக்கணும்? எனக்கு என்ன தேவை இருக்கு? அது இதுல பூர்த்தி அடையுமா? அடையாதா? இத வச்சு நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் என்னோட குரோத்த நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் அவங்களோட டார்கெட். இப்ப நான் இன்னைக்கு சென்னையில இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாருமே உளுந்தூர்பேட்டையில இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 5 நாள், 6 நாள் நான் வீட்டுக்கு போறேன். மீதி நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, டீம் கூட தான் டிராவல் பண்றேன். ஒரு மாசத்துக்கு 20 நாள் கிட்ட டீம் கூட டிராவல் பண்ணணும்னு என்ன இருக்கு? முன்னாடியே சொன்ன மாரி தான். 10 வருஷம் அப்படின்றது, அது வந்து பாத்தீங்கன்னாக்க, வியாபாரத்துக்கு நேர்ந்து விட்ட கத தான். என்னோட என்னோட ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகறதுக்கு, இந்த பூமியில மொத்தம் 190 கண்ட்ரி இருக்கு. அதுல 100 கண்ட்ரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா, சுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ட்ரீம். 100 கண்ட்ரி ஒரு வருஷத்துக்கு 2 கண்ட்ரி சுத்தி பார்க்கணும் அப்படின்னா கூட, 100 கண்ட்ரி சுத்தி பார்க்கறதுக்கு 50 வருஷம் தேவைப்படும். அப்ப என்னோட 30வது வருஷத்துல இருந்து அந்த ஜர்னிய நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாக்க, அப்ப யோசிச்சு பாருங்க என்னோட 80வது வயசுல தான் அது முடியும். அப்ப எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அது அவ்வளோத்தையும் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க, அப்ப எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணணும்? எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல பாதி கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆக்சஸ் இந்தியாவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட்டு போயிருவாங்க. அதிலேயே எனக்கு பாதி இது இதிலேயே அடங்கிடும். இந்த மாரி உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த பிசினஸ் மூலியமா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இந்த பிசினஸ் மூலியமா எப்படி தேவைய பூர்த்தி பண்ணிக்கலாம்? அத யோசிச்சா தான் நான் ஏன் இத ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷனே உங்களுக்கு தோணும். இல்லனாக்கா எரியிற நெருப்ப வெளியில நின்னு 10 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அந்த மாரி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சோ இப்படியே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். என்கிட்ட இது இருந்தாக்கா நான் பண்ருவேன் ப்ரோ. என்கிட்ட இந்த சிச்சுவேஷன் எனக்கு சரியில்ல. இந்த சிச்சுவேஷன் மட்டும் மாறிடுச்சுனா நான் பண்ருவேன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது.
அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லாதவனால தான் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். இதை நான் முழுசா பிலீவ் பண்ணுவேன். இந்த ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் சொன்னோம் இல்லைங்களா, எனக்கு அது வந்து நான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். அதை சொல்லணுமேன்னு சொன்னேன். சரிங்களா? ஆனா இந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கு கம்பர் சொன்ன இந்த வார்த்தை, எதுவுமே இல்லாதவனால தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஏன்னா எதுவுமே இல்லாத ஒருத்தனால எப்படி சாதிக்க முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாளா பிச்சைக்காரனா இருந்துட்டோம். நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதுதான் என்னோட சக்சஸ் அப்படின்னு யோசிக்கிறான். இத்தனை நாளா மரத்து நிழல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் படுத்து கிடந்த ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு என்ன பண்றானாக்க, அவனுக்குன்னு ஒரு குடிசையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். அது அவனே உருவாக்குறானே வச்சுக்கோங்க. அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குடிசையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். இத்தனை நாளா எதுவுமே இல்லாத கடந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு இப்போ சொந்தமா ஒரு குடிசை இருக்கு. அது அவனுக்கு சொந்த வீடு. இதுதான் 1% அப்டேட்ன்றது. 1% அப்டேட். எதுவுமே இல்லாத என்கிட்ட நான் ஒரு விஷயத்த எடுத்து டிராவல் பண்றேன் அப்படின்னாக்க, அதுல ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே இருந்த நிலையை விட 1% நான் மேல போறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1% மேல போனா கூட அது எனக்கு என்னதான் அது சக்சஸ் தான். இப்போ அடுத்துலயே டிராவல் பண்ணிட்டே இருக்கு. இப்போ அடுத்த பெர்சன்டேஜ் அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறேன். இன்னும் கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறேன் இந்த வாரம் அப்படின்னாக்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். அடுத்து ஒரு ரூ. 3000 வாங்குறேன் அப்படின்னாக்க, அதுவும் ஒரு பெரிய சக்சஸ். இது அதை விட பெரிய சக்சஸ். அடுத்து வந்து ஒரு நான் ரூ. 50,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்கா, அது அதோட பெரிய சக்சஸ். ஒரு ரூ. 5,00,000 சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, அதோட பெரிய சக்சஸ். அப்போ எதுவுமே இல்லாம தான் நான் உள்ளார வந்தேன். என்னோட அப்கிரேட் எங்க போய்க்கிட்டு இருக்கு? அதை மட்டும் யோசிச்சாலே போதும். எதுவுமே இல்லாதனால தான் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். காரணம் என்னன்னாக்கா, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் தான் இழந்தாச்சு. எதுவுமே என்ட்ட இல்ல. அப்படி அந்த சுச்சுவேஷன்ல இருக்க ஒருத்தவன்ட்ட எதுவுமே இல்ல. அவன்ட்ட பொண்ணு, பொருள், வீடு எதுவுமே கிடையாது. அப்படி ஒருத்தன் நிக்கிறான். அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தவன்ட்ட ஏதாவது ஒண்ணே ஒண்ணு வந்து சேர்ந்தா கூட அவன் அது கோடீஸ்வரன் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதுவுமே இல்லாத ஒருத்தவன்ட்ட ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றான். ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட ஒரு பொருள் அவன்ட்ட ஒண்ணு கூடுது. கூடுதலா ஒண்ணு அவன்ட்ட வந்து சேருது. அப்ப என்ன அது? அதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சக்சஸ் தான். எதுவுமே இல்லாத ஒருத்தவன், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ பொறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனால எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல தானே. ஓகே, இதுக்கு அடுத்து நான் ஒரு மூவ் எடுத்து வச்சு ஏதாவது ஒரு சக்சஸ் கிடைச்சா கூட அதுவே எனக்கு என்னதான், அது ஒரு பெரிய சக்சஸ் தான். இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம இருக்குது, இப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு பரவாயில்ல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க உண்மையான பொருள். அப்ப அத மட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு உண்மையான ஒரு சக்சஸ கொடுக்கும். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன். இதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்க நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த வீடியோ கிடைக்கல. அப்புறமேட்டுக்கு டைப் பண்ணி இந்த போட்டோ மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நாய். அது யாருன்னாக்க பொண்ணு வீட்டு நாய். பொண்ணு அந்த மணப்பெண் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மணப்பெண் வீட்ல வளர்க்கக்கூடிய நாய் வந்து பாத்தீங்கன்னாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பார்த்து குலைச்சிருச்சு. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பார்த்து குலைச்ச உடனே, உங்க வீட்டு நாய் வந்து பாத்தீங்களா எங்கள எங்கள குலைக்குது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வேற ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. 2 ஃபைட் கை கலப்பா மாறி இருக்கு. சேர் எடுத்து அடிச்சுக்கிறாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு 8 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தவங்க தலையில அடி, ஒருத்தவங்க கையில வந்து பாத்தீங்கன்னாக்க அடிபட்டிருக்கு. இந்த மாரி ஒரு 8 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அடிதடியா மாறுது. கடைசியில அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஒரு ஒரு நாய கூட வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ட்ரீட் பண்ண தெரியல. நீ எப்படி என்ன வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இதுல ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் பாருங்களேன். ஆக்சுவலா இந்த மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். இது கமெண்ட்ஸ் பாருங்க. தேங்க்ஸ் டாகி. நெறைய குட் டிசிஷன். டாக் சேவ் அந்த அந்த நாய் வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திருச்சுன்னு போட்டிருக்காய்ங்க. இந்த கமெண்ட்ஸ் சும்மா அப்படியே பாருங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா, இவன் தான் நாயகன் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். பைரவருக்கு தெரியும் நல்லது கெட்டது அதான் காப்பாத்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். இங்க ஒருத்தன் ஜஸ்ட் ஒரு கமெண்ட். இது ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் அது லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ் பண்ணிருப்பாய்ங்க. ஒரு புரிதல் இருந்திருக்கும். 2 பேர் வீட்லயும் அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. 6 அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு நாயால வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனை. 2 பிஸ்கட் போட்டிருந்தாக்க அது அமைதியா அங்கிட்டு போயிருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அங்க முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா இவங்க இங்கிட்டு போயிருக்கலாம். கல்யாணமும் சூப்பரா நடந்திருக்கும். டார்கெட் எப்படி மிஸ் ஆகுது பாருங்க. கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறைய பேர் லவ் மேரேஜ்க்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரதே பெரிய விஷயம். இங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது வரைக்கும் வந்து மிஸ் ஆகுது. யாரால? ஒரு நாயால. நம்ம கவனம் எதுல இருக்கணுமோ அதுல இருக்கணும். அதுல இல்ல அப்படின்னா, ஒரு ரோட்ல போகக்கூடிய ஒரு நாயால கூட என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு நாயால கூட வந்து பாத்தீங்கன்னாக்க, இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ண அவ்ளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு கல்யாணம் நின்னுருக்கு. அப்போ உங்க டார்கெட் சரியா இல்ல அப்படின்னாக்க, இவனோட டார்கெட் சரியா இல்ல. இவன் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா, என் என் வேலை என்ன? என் கல்யாணம் பண்ணணும். அதுதான். அந்த டார்கெட்ல மட்டும் 2 பேர் குறிக்கோளா இருந்திருந்தாங்க அப்படின்னா,
எந்த நாயும் பிரிச்சிருக்க முடியாது அவங்கள. அவங்க வளர்த்த நாயை அவங்க பிரிச்சிருச்சு. இந்த நிகழ்வு இப்படி நடந்தது அப்படின்னா ஊர்ல 100 பேர் என்ன பண்ணுவான், 4 விதமா பேசதான் செய்வான். அப்படிதான் இந்த அதனால தான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி காட்டினேன். இதுல 644 கமெண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 644 கமெண்ட்ஸ் இருக்கு. 644 பேர் 640 விதமா பேசி வச்சிருக்காங்க. இதுதான் நடக்கும். நம்ம சக்சஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த குறிக்கோள் எடுத்துட்டு டிராவல் பண்ணல அப்படின்னா, கண்ட நாய் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களோட டைரக்ஷனை மாத்ததான் செய்யும். அப்படி நாய் குலைக்குது, அதுக்காக என் டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் உருவாகும். ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் அந்த கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனோட எண்ணிக்கை 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன் எப்படிப்பட்ட கமெண்ட்ஸா இருக்கணும்? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்டா, ஆனா இவன் இப்படி வந்து ஜெயிச்சிட்டான் பாத்தியா, ஒன்னா கமெண்ட் அப்படி இருக்கணும். எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்? கமெண்ட்ஸ் இல்லாம இருக்காது. ஆனா எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்? உங்க டார்கெட் கரெக்டா, இப்போ இந்த மேரேஜ்ல இவங்க டார்கெட் கரெக்டா இருந்ததுனாக்க இந்த நாய் குலைச்சிட்டு போனது அப்படியே போயிருக்கும். அங்க டார்கெட் மிஸ் ஆச்சு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள பூந்து ஒரு வேலையை பண்ணிருச்சு. அதே மாதிரிதான் உங்க டார்கெட் சரியா இல்லை அப்படின்னாக்க தேவையில்லாத நாய் வந்து பாத்தீங்கன்னாக்க குலைச்சு உங்க டார்கெட்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி மாத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க என்னோட செக்ஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கானது மட்டும்தான். அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க முழுசா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களை தேடி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்க பேச்சு நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோட, பவர்ஃபுல்லான ஒரு குறிக்கோளோட நீங்க டிராவல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றது தான் ட்ரீம். இப்போ அந்த ட்ரீம் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? இவர் கூட எப்படியாவது இவர் கையை கெட்டிமா நான் பிடிச்சிக்கணும். இவர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்க நான் ஒரு 50 லட்ச ரூபா, இவருக்கு கீழே தான் நானுமே இருக்கேன். நான் ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிச்சா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் 1 கோடி ரூபாய் போயிடும். அப்போ இவர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் போடுவாரு? அப்போ அவர் கூடவே இருந்தோம் அப்படின்னாக்க அந்த பிளான்லாம் நானும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் கேட்ச் பண்றது. ஐடியா கேட்ச் பண்றதுன்றது இதுதான். யார் கூட இருக்கணும், அவங்களோட ட்ரீம் என்ன, அவங்க குறிக்கோள்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட நபர் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா டிராவல் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஐடியாஸ் எல்லாமே நமக்கும் கிடைக்கும். அவங்க போகக்கூடிய அந்த வே நமக்கு புரியும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட குறிக்கோளையும் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா போய் ரீச் பண்ண முடியும். இதை விட்டுட்டு வேற ஒரு குறிக்கோள்ல இருப்பான். அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க நான் போக வேண்டிய டைரக்ஷன் ரைட் சைடுல இருக்கு. லெஃப்ட் சைடுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறான். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வான்னு. அவன் சொல்ற பேச்சு கேட்டுட்டு போனோம் அப்படின்னாக்க என் குறிக்கோள் மிஸ் ஆகும். எந்த பாதையில டிராவல் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சக்சஸ் அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னா அது அப்புறம். ஏன்னா சக்சஸ் பண்றது ஈஸி. அதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டேபிளா கொண்டு போறது அப்படின்றது தான் கஷ்டம். ஒரு பக்கம் டவுன் ஆனாலும் மறுபடியும் பீக்ல கொண்டு வரதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதுல தான் கிரியேட் ஆகும். நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ரியல் எஸ்டேட் விட்டு வெளியில வந்தா கூட மறுபடியும் எப்படி இன்னொரு விஷயத்துல சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா அங்கதான் தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என் ட்ரீம் இன்கம் 1 லட்ச ரூபா. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹவுசிங் லோன்ல இருந்து பார்த்தேன். அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கம்பெனி சொன்னாரு. நான் இது வரைக்கும் நான் பார்க்காத வேலையே இல்லப்பா, இவ்வளவு பண்ணிருக்கேன்ப்பா, ஆனா இதுலயும் சக்சஸே பண்ண முடியலப்பா அப்படின்னாரு. என்னோட தாட் என்னவா அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க, உங்களோட ட்ரீம் இன்கம் என்ன சார்? 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா அத நீங்க வேற எதுலயா போறீங்க, ஒரு நாலேஜ் நீங்க முன்னாடியே எடுத்து வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அங்க போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சக்சஸா நடக்கும். இல்லைனாக்கா அதுவுமே எப்படிதான் இருக்கும், 10ஓட 11 தான் போகும். அந்த மாதிரி ஆக்சிஸ் இந்தியா உங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒய், நான் ஏன் இதுல எடுக்கணும் அப்படின்ற, நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷனை ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் யோசிங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, என்னோட டிசிஷன் ஒரு 10 வருஷம் பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு 24/7 ஃபேமிலி கூட வாழணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஏன் அப்ப ஆக்சிஸ் இந்தியா கூட பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னா தெரியாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. காரணம் என்னன்னாக்க நிறைய கவுன்சிலிங் பண்ணும், மீட்டிங் பண்ணும், ட்ரைனிங் பண்ணும், இவ்வளவு வேலை இருக்குது. 2030 அப்புறமேட்டுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு எனக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னாக்க நான் எழுதி கூட கொடுத்துட்டு கூட நான் ரிட்டையர்ட் ஆயிடுறேன்றேன். வெளியில போகணும்னு ஒருத்தன் யோசிக்கிறானா இப்படி போகணும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க பிசினஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க உயிரோட்டமா இருக்கணும். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ரொசீஜர். சரி வெளியில போறோம் அப்படின்னாக்க இன்னைக்கு நேத்து கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ப்ரோ பிசினஸ்ல செட் ஆகும் பண்ணி தர்ற ப்ரோ.
இப்ப நான் தான் கேட்பேன், பிசினஸ் பண்ணல அப்படின்னாக்கா வேற என்ன பண்ண போற? உன் ட்ரீம் என்னது? மாசம் 60,000 சம்பாதிக்கணும். மாசத்துக்கு 60,000 earn பண்ணணும். மாசம் 60,000 சம்பாதிக்கிறதுக்கு நீ அடுத்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற அப்படின்னாக்க அதுல 60,000 சம்பாதிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கியா? அதுவும் கிடையாது. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்க அதை எங்க கொண்டு போய் நிக்கும் அப்படின்றத எடுத்தா மட்டும்தான் அந்த டிசிஷனை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இல்லைன்னா அதை டச்சே பண்ணக்கூடாது. அப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போகிறதுக்கான ஒரு டிசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க அதை இன்னும் என்னை எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படின்றத மட்டும் யோசிக்கணும். இப்போ உள்ளார என்டர் ஆயிட்டோம். ஒரு 3 to 4 இயர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிராவல் பண்ணலான்றதை யோசிங்களேன். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் இப்போ இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி எனக்கு இன்னொரு செக்ஷன் எப்பயாவது வரும். அந்த செக்ஷன் வரும்போது ஃபினான்ஷியல் அப்படின்றத பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷேர் பண்றேன். ஏன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த எஸ்ஐபி ஸோ அந்த மாதிரி இன்னும் 4-5 நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெக்ஸ்ட் பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஷேர் பண்ண விஷயத்துல ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். பேக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு எக்ஸலண்டான செஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. சிஸ்டம்ல வந்து நம்ம எப்படி கனெக்டடா இருக்கணும், அந்த சிஸ்டம்ல வந்து கனெக்டடா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து சக்சஸ் அப்படிங்கறத ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், ஸோ நமக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி இன்னைக்கான ஒரு புரிதலை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உண்மையா சார் வந்து இன்னைக்கு இந்த செஷன் எடுப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஷேர் பண்ண அந்த வீடியோவும் சாருடைய செஷனும் கனெக்ட் ஆகும்போது உண்மையாவே வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கான ஒரு எக்ஸலண்டான செஷனை நாலேஜ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இதுல பேசாத நபர்களுக்கு வந்து நான் வாய்ப்பு தரேன். ஆல்ரெடி பேசினவங்க வந்து நீங்க ஹேண்ட் லோவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசாத நபர்கள் டில்லி சிம்பு மேம், உங்களுக்கு வந்து நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கான செஷன்ல நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஆக்சஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு வந்ததுக்கு நன்றி மேம். சார் சொன்ன விஷயத்துல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் இன்னைக்கு இந்த 3 வருஷமா இந்த வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சார் சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேஷன் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வாய்ப்பு எடுத்துட்டு போய் பண்ணேன். கொடுக்கும்பொழுது அவங்க எல்லாருமே இந்த சார் சொன்ன மாதிரி தான் தரம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரையும் நான் இன்னைக்கு வந்து இந்த 3 வருஷத்துல நான் தரம் பிரிச்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நான் ஓரளவுக்கு இன்னைக்கு சம்பாரிச்சு நான் சக்சஸ் பண்ணியிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது மொத்த பணமுமே வந்து ஆக்சிஸ் தான், ஆக்சிஸ் பணம் தான் உனக்கு வந்து கொட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க ஸ்டார்டிங்லன்னா, இதெல்லாம் வந்து வேஸ்ட், இதெல்லாம் பண்ண முடியாது, நீ பண்ண தேவையில்லாதவெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணாங்க. என்னுடைய பிசினஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதுல நின்னதுனாலதான் இன்னைக்கு இந்த பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. நான் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் திரும்பவும் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார் சொல்ற மாதிரி நம்ம ஜெயிக்கிற இடத்துல இருக்கோம், என்ன வேணும்ன்றத நம்ம தீர்மானமா முடிவு பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால போய் அடைய முடியும். சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கிறோம் அப்படின்னு, அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த விஷயத்துல மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும், நான் இந்த என் குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்த நான் பண்ணணும், இந்த வியாபாரத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பண்ணதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டீங்க. நமக்கு டைம் வந்து கம்மியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் மேம். நெக்ஸ்ட் கணேஷ்குமார் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க ஷேர் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ணிருங்க. குட் மார்னிங் மேடம். ஆக்சஸ் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிசினஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெல்லா மேடம். மேடம், இன்னைக்கு சூர்யா சார் சொன்னது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் வந்து எப்படி வாழ்ந்து இருக்கும், நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கற அளவுக்கு 4 பேர் கூட்டம் நம்ம சுத்தி இருக்கா அப்படிங்கறத புரிய வைக்கும். 3500 ரூபாய் கூட நான் ஒர்த் இல்லையா, நம்ம யாரு அப்படிங்கறதெல்லாம் புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தனித்துவமானது, நம்மளுக்காக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த விஷயத்த எடுத்துக்கிறேங்க மேடம்.
அப்புறம் வந்து என்னுடைய அப்கிரேட் என்ன, எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எதுவுமே இல்லாதவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு வந்து சேருதுனாக்கா அது பெரிய சக்சஸ் தான், அதுதான் உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் கூட போய் நம்ம சேர்ந்தோம்னாக்க 50 லட்ச ரூபாய் பிளான் நமக்கு கிடைக்கும். யாரோட இருக்கணும், அவங்க ட்ரீம் என்ன, அவரோட டிராவல் பண்ணுனாக்கா அவங்க பிளானை வந்து நம்ம கேட்ச் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த பாதையில டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது எங்க போய் நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த டிசிஷனையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நான் 10 வருஷம் வந்து இதை வந்து நான் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல போயிட்டேனாக்கா அடுத்து 24/7 என் ஃபேமிலிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இந்த விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன் மேடம். எனக்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி மேடம். நீங்களும் ஆக்சிஸ் மேன்மேலும் உயர்ந்த நிலையடைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மேடம். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ராதிகா மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம்.